ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டில் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இது. இந்த மாதிரி ரெட் வெல்வெட் கேக்குக்காக க்ரம்ஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ரொம்பவுமே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். கேக் பேட்டரை டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா பவுலில் எல்லாம் கொஞ்சமாக ஒட்டின்னு இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே நீட்டாக எடுத்து இந்த மாதிரி ஒரு டின்னில் இல்லைன்னா கப் கேக் லைனரில் இந்த மாதிரி எதுலையாவது ஒன்றில் வச்சு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடணும். நம்ம கேக் பேக் ஆகிற ஃபுல் டைம் இதையுமே வச்சு ஓடிஜியோட கூல் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சு நல்லா ட்ரையாக தான் எடுக்கணும். நீங்கள் எக் பேஸ்டு கேக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். எக்லெஸ் கேக்குனால் பேட்ரு நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதில் போய் இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா கேக்கோட வெயிட் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எக் பேஸ்டில் இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இதை ஓடிஜிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது போல் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல். இப்போ இதை ஒரு ஜெல்லடை யூஸ் பண்ணி கேக் மேலே நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பெர்ஃபெக்டான டெக்கரேஷன் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இது ஒரு ஓல்டு கிளிப் தான். ஜஸ்ட்டு நான் ஐடியாக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேக் டெக்கரேஷனில் எனக்கு அது பண்ணுற டைமில் பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ எடுக்க முடியலை. இது வரைக்கும் உங்களுக்கு பெர்ஃபெக்டான க்ரம்ஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியே டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுடன் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.